Dr. Shivanti Aditana Teachers Training Institute Tiruchendur. Admission enquiry-க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருச்சியில் வெப்பம் சதமடித்து வந்த நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. ஆட்சியர் அலுவலகம், மத்திய பேருந்து நிலையம், தில்லை நகர் கண்டோன்மெண்ட், சுப்பிரமணியபுரம், மணிகண்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. அதேபோன்று புறநகர் பகுதிகளான மணப்பாறை, லால்குடி, சோமரசம்பேட்டை, வயலூர், முக்கொம்பு, மண்ணச்சநல்லூர், சமயபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ஸ்ரீரங்கம், தில்லை நகர், உறையூர், மத்திய பேருந்து நிலையம், ஏர்போர்ட், கே நகர், மன்னார்புரம் ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. தொடர்ந்து வெப்பத்தின் தாக்கத்தில் சிக்கி தவித்த மக்கள் தற்பொழுது பெய்திருக்கும் மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இன்று காலை முதல் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. சேலையூர் உட்பட பல பகுதிகளில் சாரல் மழையும், மேற்கு தாம்பரம் பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வரும் நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பல நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று கனமழை பெய்தது. திருச்சிற்றம்பலம், கோட்டக்கரை, ஆரோவில், இடையஞ்சாவடி, துருவை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருக்காட்டுப்பள்ளி, ஓம்பத்துவேலி, பழமார்நேரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் அப்பகுதியில் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடை மழையால் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் அணைக்கு நீர்வரத்து 313 கன அடி உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 40.50 அடியில் இருந்து 2 அடி உயர்ந்து 42.50 அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அணையில் மொத்த நீர் இருப்பு 219.03 மில்லியன் கன அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் புலிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு மேலும் உயர்ந்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையின் காரணமாக நேற்று பகலில் 1200 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்தது. இன்று அதிகாலை வரை அதே நிலை தொடர்ந்த நிலையில் தற்போது மேலும் நீர்வரத்து உயர்ந்து 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும், ஒகேனக்கலை நம்பியுள்ள பரிசல் போட்டிகள், மீனவர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். Dr. Shivanti Aditana Teachers Training Institute Tiruchendur. Admission enquiry-க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.